ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம டக்குன்னு நம்பிடுறோம், நம்பாமல் இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு நம்பிக்கையில் எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்குதோ அதை நம்ம பார்த்துக்கணும், பண்ணணும். அப்படி தான் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வாழ்க்கையில் நம்மளால் சாதிக்க முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு நம்ம இருந்தோம்னா அதிலெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா என்னங்கிறது தெரியாது அப்படின்னு. ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருத்தரை நம்ம எந்த விதத்துலேயுமே யாருக்காகவுமே ஒரு சம்மந்தப்படுத்துறதுக்கோ இல்லை அது இதுன்னு சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு காரணமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சந்திக்க முடியும். வேறு வேறு விஷயத்துக்கு நம்மளால் சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணுமே தவிர வேறு யாரும் நமக்கு பண்ணணும், செய்யணுங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு. ஆமாம், அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தரை நம்ம சரியாக கொண்டுட்டு போகிறதுக்கான காரணங்கிறது நம்மள முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதை நம்ம செய்ய முடியுதோ அதெல்லாம் நம்ம செஞ்சோனாலே போதும். ஏன்னா இவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு இதை நம்ம சந்திக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும், பண்ணணும் அப்படின்னோடனே. ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருத்தரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம், எந்த இதுக்கு வேணாலும் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அதையெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம ஒரு வெற்றிங்கிறதே இருக்குது. ஒரு முயற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண இது தான். ஆனால் அந்த முயற்சியை நம்ம சரியாக பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கான ஒரு இடமே இருக்குது அப்படின்னோடனே. ஆமாம், அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படின்னோடனே. சரி, அதையெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம செய்வோம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நீங்கள் வேணும்னா பேசுகிறதுக்கு, பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு வேலை இருக்கும். அதையெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன் அப்படின்னோடனே. ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்க பண்ண தான் எனக்கும் ஒரு ஆசை தான். ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களை கடந்து போகிறதுக்கான இதை நம்ம தான் சொல்கிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் எந்த விஷயத்துலையுமே நம்மள ஒரு கடந்து போகிறதுக்கான இதை நம்ம தான் சரி பண்ணணுமே தவிர மற்றவங்க யாரும் நமக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே. ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் அந்த விஷயத்துலையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. குறை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்பப்போ நம்மளுக்கு போய் நம்ம ஒரு சில விஷயங்களை சரியாக செய்யணும் அப்படிங்கன்னா அதுலெல்லாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கரெக்டான ஒரு வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே. ஆமாம், அதெல்லாம் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே. சரி, நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. போக போக எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஒருத்தரை நம்பாமல் இருந்துட்டோம்னாலே அதுவே ஒரு இதுதான். அதுவே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு இதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னோடனே. ஆமாம், அதெல்லாம் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதை நம்மளே இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னோடனே. ஆமாம், அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதும்.